இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்த டைரக்டர் ஆறுமுகத்துக்கும் ப்ரொடியூசர் சுபாஷ் அண்ணனுக்கும் கேமராமேன் புகழுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கின்னு இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகும். எல்லாம் வல்ல முருகன் கூட இருப்பாங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். காடுவெட்டி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா காடுவெட்டினி டைட்டில் கில்டில் வந்து பண்ணும்போது நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது ஒரு மாவீரனோட பேர் காடுவெட்டி. அந்த மாவீரனோட பேரை யாரோ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, நான் தரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டைரக்டர் தயாரிப்பாளர்லாம் வந்து இல்லைங்க நாங்கள் தான் அவர் சம்மந்தமாக எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அவங்க லெட்ரு வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த கடிதம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் கொடுத்தேன். ஆனால் எனக்கு உடம்பு இப்போ சிலுக்குது. ஏன் அப்படின்னா கரெக்டான ஆளுக்கு கரெக்டான நேரத்தில் டைட்டில் கொடுத்துருக்கேன். ஏன்னா காடுவெட்டிங்கிறது வந்து ஒரு மாவீரர். அது வந்து யாரோ பேசும்போது சொன்னாங்க அவர் ஒரு ஜாதிக்கு உட்பட்டவர் இல்லை அப்படின்னு. அது எல்லாரும் ஒத்துக்கலாம். ஏன்னா காடுவெட்டிங்கிறவர் வந்து தமிழனின் வீரன், தமிழ் வீர பரம்பரை. அந்த காடுவெட்டிய நடிக்கிறது ஒரு வீரன் ஆனல்ல, அந்த வீரன் தான் ஆர்.கே. சுரேஷ். ஏன்னா இவரை விட மேல ஒருத்தர் அந்த கேரக்டருக்கு நடிக்க முடியவே முடியாது. ஆர்.கே. சுரேஷ் தவிர யாரும் நடிக்க முடியாது அந்த வேடத்துல. அந்த மாதிரி நல்லவர், பண்பானவர், வல்லவர் ஆர்.கே. சுரேஷ். அதனால காடுவெட்டி சாருக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ அந்த பிரச்சனை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. அவரு எனக்கு வெற்றி தான் சார். உங்களுக்கு திசையெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. எனக்கு வெற்றி தான். வெற்றி மேல் வெற்றி சொல்லுங்க. வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி. இந்த இயக்குனரை பாராட்டணும் கண்டிப்பா. இயக்குனர் வந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்பப்போ சந்திப்போம் நாங்கள் வர. நான் கூட என்னமோ எடுக்கிறாரு காடுவெட்டி எடுத்து. ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. கொரோனா டைம் அதெல்லாம் தாண்டிடுச்சு. என்ன எடுக்கிறான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர நாயகனை வச்சு ஒரு சரித்திர படமாக எடுத்திருக்காது. நீங்கள் அழிந்தாலும் சரி, காலமும் அழிந்தாலும் சரி, இந்த காடுவெட்டி படம் நிலைத்து நிற்கும். ஏன்னா யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இருக்கவே இருக்காது. ஜாதியை பற்றி சொன்னாங்க, சத்திரியர் குலம். அந்த குலம் வீரன், மாவீரன். மாவீரன் காடுவெட்டி குரு. யாருமே மறுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஆளுங்க அவளை துணிஞ்சு எடுத்த ஒரு சிங்கம், தனிக்காட்டு சிங்கம். அந்த காடுவெட்டியார் உண்மையிலே வாழ்க, அவர் புகழ் வாழ்க. காடுவெட்டியார் புகழ் வாழ்க, அவர் குடும்பம் வாழணும். ஏன்னா அவர் உங்க மக்களுக்காக, வன்னிய பெருமக்களுக்காக தன்னோட உயிரே விட்டார் அந்த மாவீரன். அவ்வளவுதான். அந்த காடுவெட்டி கூட யாரும் எந்த காலத்திலையும் இந்த நூற்றாண்டுல இன்னொரு பல நூற்றாண்டு கழிச்சா கூட அதை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதர். எனக்கும் அவர் நேரடியாக பழக்கம் உண்டு. அந்த அற்புதமான மனிதரை ஒரு கதையில கொண்டு அதே ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஆர்.கே. சுரேஷ் நடிச்சிருக்காருங்க போது உண்மையிலே சார் சுரேஷ் சார் ரொம்ப சந்தோஷம் சார். எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அத்தனையும் தீர்ந்து நீங்க மிகப்பெரிய ஹீரோவாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் நீங்க உலா வர வேண்டும் என்று நான் மோகன் சார் இருக்காரு, மிகப்பெரிய இயக்குனர். அவர் வந்திருக்காரு. இவரு நம்ம ஆர். உதயகுமார் சார் வந்திருக்காரு. பேரரசு சார் இருக்காரு. எல்லாமே நம்ம சிங்கம் பாடல்ல வந்து தேவா ஸ்ரீகாந்த் தேவா சார் இருக்காரு. எல்லாமே சிங்கங்களா இருக்குது. எல்லா சிங்கங்களும் ஒன்னா சேர்ந்துருக்கு. ஒரு சிங்கம் வந்தாலே கஷ்டம். இங்க 100 சிங்கம் வந்திருக்கு. 100 சிங்கம் வந்தா நரிகளின் கூட்டத்தை ஓட ஓட விரட்ட முடியும். அந்த சிங்கங்கள் இந்த மேடையில் இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். பாடல்கள் மிக அற்புதம், ட்ரெய்லர் மிக மிக அற்புதம். படம் பார்த்ததா சொன்னாங்க. எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அப்புறம் கண்டிப்பாக போடுவேங்கிறாரு. நீங்கள் போட்டாலும் போட நான் பார்த்துருவேன். இல்லை ஏன்னா டைட்டில் நம்ம சிரமப்பட்டு கொடுத்துலாம். நான் கூப்பிட்டுக்கணும்ல. என்னங்க முதல்ல வாங்க சார் படம் பார்க்க. நீ கூப்பிடணும்ல. ஒரு சரித்திர படம் இல்லை, சாதாரண படம் இல்லையே. ஓகே பரவாயில்ல. நான் எங்கே இருந்தாலும் தேட்டரில் பார்த்துடுறேன். இந்த படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் அத்தனை நடிகர்களுக்கும் இன்னும் ஒரு பெரிய மிகப்பெரிய வாழ்வு இந்த படத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நன்றி கூறி முன்னாடி
எப்பவும் சொல்கிற மாதிரி அம்மா அப்பாவை மதிங்க. காடுவெட்டி ஐயா அவர்கள் சொன்னது தான். தாயை மதிக்காதவன் எவனும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அந்த தாய்மையை மதியுங்கள். தாய்மையை எவன் குறை சொல்கிறானோ அவன் மனிதனாகவே பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை. எனக்கு அக்கா இருந்தால் அம்மா இருந்தால் எப்படி மதிக்கணுமோ அதே மாதிரி எல்லாரையும் நம்ம அக்காவா அம்மாவா மதிக்கணும். அதை தரக்குறைவா எவன் பேசினாலும், யாரோ பேசும்போது சொன்னாங்க தட்டி கேட்கணும், அவன் தான் வீரன் அப்படின்னாங்க. தட்டி கேட்டால் எஃப்ஐஆர் போடுறாங்க. இல்லைன்னா நாங்களாம் நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ சிசிடிவி கேமரா வேறு இருக்குது. ஆமாம், என்ன பண்ணுறதுங்க, டெய்லி கோர்ட்டில் இப்போ நிற்க முடியும்? எவனாக இருந்தாலும் அடிப்போம். அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. இப்போ சிசிடிவி கேமரா ஊருக்குள்ளே வச்சுட்டாங்களா, கரெக்டாக தெரிஞ்சிடும். அதனால் கெட்டவனாக தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா கெட்டவன் ஒருத்தனை கூட நம்ம விடுறதில்ல, கையை காலை முறிச்சு விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தாய்மை எல்லாம் மதிங்க. அதுக்காக தந்தை யாரும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. பூமாதேவி அம்மானா வானம் தான் அப்பா. அந்த 2 பேரும் இருந்தால் தான் நம்ம பிறக்க முடியும். அந்த தாய் தந்தை எவன் வணங்குறானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவானே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. அந்த புரட்சித் தலைவர் வழியில் வந்தவன். அவர் கூட நான் ஒரு 4 வருஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 2000 படத்துக்கு மேலே, ஒரு தமிழை 2000 படத்துக்கு மேலே பண்ணது வேர்ல்டு ரெக்கார்டு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது அவர் போட்ட பிச்சை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட பிச்சை எனக்கு. அதனால இல்லைன்னா நான் மளிகை கடை வச்சு திருச்செந்தூரில் தூத்துக்குடியில் இருந்திருப்பேன். இங்கே இருக்கேன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு